இங்க பாருங்க ஜி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டயகிராம் ஓகேங்க ப்ரோ. போட்டுக்கிறேன். ஓகேங்க. இந்த சைடு வந்து ஒரு 20 எடுத்துப்போம். இது ஒரு 20. ஓகே. இது வந்து R10. ஓகே. இது ஒரு 15 எடுத்துக்கலாம். ஓகே. இந்த சைடு நான் அப்படியே விட்டுறேன். அந்த சைடு நம்ம வந்து எவ்வளவு இருக்குன்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, R10 எடுத்துக்கிட்டா இந்த இடம் வந்து ஒரு 20, இந்த இடம் ஒரு 10 வரும், இந்த இடம் ஒரு 10 வருமா? அப்போ டோட்டலா வந்து இங்க இருந்து இது வரைக்கும் வந்து டோட்டலா 20 வரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து 60 வந்துரும் டோட்டலா. 60. இப்போ 0 வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்றது எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ரோக்ராம் நம்பர் O0001. ஓகே மேம். கட்டுக்கு N1. ஓகே மேம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் G00 G91 G0 28 G91 G28 G00 Z0 G91 G28 X0 G28 M06 Y0 T01. இதுல வந்து சென்டர் ட்ரில்லில மார்க்கிங் டூல்னு எழுதிக்கோங்க. அடுத்தது G00 G90 G54 G54 XY0 Y0. ஓகேவா? ஏன்னா இங்க இருந்து தான் கட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம அங்க ஓகே. அதுக்கு அப்புறம் M03 S1000 ஸ்பிண்டில் 1000. ஓகே. அதுக்கு அப்புறம் G00 G90 G43 H1 Z50 H1 50. ஓகே. G00 அப்புறம் G00 G00 Z2 போய் நின்னுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இருந்து டூல வந்து கீழே இறங்கிச்சு டூல். இதுக்கப்புறம் தான் கட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கட் அதுக்கு G01. ஓகே. இங்க எவ்வளவு இருக்கு? இங்க இருந்து 20 நவர் நம்ம ஃபர்ஸ்ட். அப்போ X20 Y0. அதுக்கப்புறம் இதோட எண்ட் பாயிண்ட கொடுக்கணும். இப்போ வந்து இது கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுதா? அதுக்கு G02. ஆமா பிரதர். இது இங்க வந்து ஃபீட் கொடுக்கணும். G02. அதுக்கப்புறம் ஓகே. ரைட் சைடு இது பண்றதுக்காக நம்ம வந்து கிளாக் வைஸ்ல சுத்தணும்ங்கிறதுக்காக G02 கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ட் பாயிண்ட் இந்த இடம் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அதுவே எடுத்துக்கும். இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம கொடுக்கணும். எண்ட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவுன்னு பாருங்க. எண்ட் பாயிண்ட் X40 Y0 R10. ஓகேவா? இப்போ வந்து G02 G01க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டவுட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம இங்க பாயிண்ட் பார்த்தோம்னா பொசிஷன் 00 கொடுத்தோம்ல. ஆமா. அங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா G01க்கு வந்து 20 கொடுத்துருக்கோம். கீழே வந்து G02 கொடுத்தோம்ல. ஆமா. அங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து G01 இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இந்த இடத்தை ஸ்டார்ட் பாயிண்டா எடுத்துப்போம் G02க்கு. ஓகே பிரதர். ஓகேவா? நம்ம வந்து எண்ட் பாயிண்ட் மட்டும் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா G01க்கு இங்க இந்த இது ஓகே F100 இங்க கொடுத்தாச்சு. ஓகே பிரதர். இப்போ G02க்கு தனியா வந்து இந்த இடத்துல வந்து ஃபீட் கொடுக்கணும். ஓகேவா? அதோட டிஃபரன்ஸ்க்கான நான் வந்து என்ன பண்றேன், F18 கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பா எல்லா இதுலயும் வந்து நம்ம வந்து ரேடியஸ் எல்லா G02 03 யூஸ் பண்ணாலே ரேடியஸ் கண்டிப்பா கொடுக்கணும் ஒவ்வொரு கமாண்டுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. G01
நம்ம பழைய மாதிரி அந்த கேக்குதுங்களா? சொல்லுங்க. G01 X60 Y0 அதே மாதிரி G01 X60 Y50 G01 ஹலோ ஜி, ஸ்கிரீன் தெரியுதா அப்போ? சாரி பிரதர், இங்க நெட்வொர்க் சுத்தமா கிடைக்கல பிரதர். ஓகே, எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் இங்க. பாருங்க, இது வந்து காலையில எல்லாம் ஓகே ஓகே, இது வந்து பொசிஷன் 1 P1 இங்க இருக்கு. ஓகே அதே மாதிரி இது வந்து P2. ஓகே பிரதர். P2 க்கு நவறதுக்கு இந்த இடம் கொடுத்துட்டோம். இது P3 பொசிஷன். இந்த பொசிஷனை வந்து இங்க கொடுத்துறோம் P3. ஓகே. அதுக்கு அப்புறம் இது P4. ஓகே பிரதர். ஓகே. இங்க வந்து P5 இங்க இருக்குது. ஓகே. அதுக்கு அப்புறம் P6. P6 க்கு G01. ஓகே. X ல வந்து 0 ஆயிடும், அது Y மட்டும் 50. ஓகேவா? இது P6. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்ப கடைசியா P1 க்கே வந்துறோம். G01 ஓகே. X0 Y0. ஓகேவா? இதுக்கு அப்புறம் 2 ல வந்து 2 mm மேல தூக்கிரோம். G00 Z2. எண்ட் ஆஃப் தி ப்ரோகிராம் வந்தாச்சு. இப்போ வந்து 2 ல வந்து ஹோம் பொசிஷன் அனுப்புறோம். G00 G91 G28 G91 Z0. G00 G91 G00 G28 X0 Y0. எண்ட் ஆஃப் ஹோம் பொசிஷன் அனுப்புறோம். M08 M05 M30. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல கூலண்ட் ஆன் பண்ணிடுறோம். M08. ஓகே. ஓகேவா? அங்க M09 வரணும்ல பிரதர்? M09 இங்க போடணும். சாரி, M08 போடுங்க. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு ப்ரோகிராம் பார்க்கலாம். ஓகே. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து எல்லாமே 30-30 வச்சிருங்க. ஓகே. இது 10:30 மணிக்கு வரேன் இருக்காங்க சார். 0 இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். ஓகே. இது எல்லாமே R10 ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே. R10 into 4. ஓகேவா? ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோகிராம். ஓகே. 0001 N1 G00 G91 G28 Z0 G00 G91 G28 X0 Y0. X0 Y0 P01. ஓகே. அதுக்கப்புறம் G00 G90 G54 X0 Y0. அதுக்கப்புறம் M03 S1000. G00 G90 G43 H1 Z50. ஓகே. இதுக்கப்புறம் வந்து M08. ஓகே. இதுக்கப்புறம் G00 Z2
பாடி ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு வந்தாச்சு. 0ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு போறோம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த 30. அப்போ xல வந்து 30, yல 0. ஓகே, இதுக்கு G01 x30 y0 f100. ஓகே, அதுக்கப்புறம் G02 or 03 பாருங்க. இது 02 பிரதர். ஓகே, clockwise தானே? clockwise-ன்றதுனால G02 கொடுத்துறோம். G02 x இங்க ஒரு 30 நோக்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல, இங்க இருந்து இங்க வந்து ஒரு 10 10ன்றதுனால இங்க இருந்து இங்க ஒரு 10 மிட்டுக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு 10, டோட்டலா 20 வரும். இது 50 பிரதர். 50 x50 50 பிரதர் டோட்டலா. y0 r10 f18 கொடுத்துறேன். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து G01 x50 ஓட வந்து ஒரு 30 சேருமா? அப்போ x80 y0 80 ஓகேவா? அதுக்கப்புறம் G01 x80 y30 ஓகேவா? இதுல இருந்து இங்க மேல இந்த பொசிஷனுக்கு போகுது, அதுக்காக வந்து y13 கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. அதனால இந்த இடம் வந்து G03 கொடுத்துறோம். ஆன்டி கிளாக்வைஸ். ஓகேவா? இந்த இடத்துல G03 x80 y50. ஓகே, பாருங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 13 yல பாத்தீங்கன்னா x பாத்துக்கோங்க, இங்க ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 20, அதுக்கப்புறம் ஒரு 30, டோட்டலா இது வந்து 50 வரும். அதுக்கப்புறம் இது வந்து 80 வரும். ஓகேவா? yல பாத்தீங்கன்னா இது ஒரு 30, அதுக்கப்புறம் இது ஒரு 20 வரும். இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. எண்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம கொடுக்கணும். எண்ட் பாயிண்ட் இதுதான் எண்ட் பாயிண்ட். இது கொடுக்கறப்போ வந்து yல வந்து 15 வரும். அதுதான் இங்க போட்டுருக்கேன் y15. ஓகே, G03 G02 கமாண்ட் எப்ப கொடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம ரேடியஸ் கொடுக்கறோம் r10. ஓகே, அதுக்கப்புறம் G01 x 80 y அதுவும் 80 வந்துரும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு இது வரைக்கும் போவோம். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு மூவ்மெண்ட். ஓகேவா? இந்த மூவ்மெண்ட்டுக்கு அது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல தான் மூவ் பண்ண போகுது. அதனால வந்து G01 x 60 y 80. ஓகேவா? பாருங்க இங்க இருந்து சாரி x வந்து x50 x வந்து 50 வரும். 30 போச்சுனா 50 bro, சாரி 50. x வந்து இங்க இருந்து ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 20, அதனால இந்த இடம் வந்து 50 வரும். 30 20 50. y வந்து 80 வரும். ஓகே, ஏன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான இருக்கு, அதனால y வந்து 80 வரும். அதுக்கப்புறம் இது 03 or 02 ஆன்னு சொல்லுங்க. இந்த இடம் clockwise பிரதர். clockwise. அப்ப 02 போடணும். ஓகேவா? G02 x 30 y 80 r10 30 y பார்த்தா 80. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப ஒரு ஸ்ட்ரைட் லைன் மூவ்மென்ட். G01 x0 சூப்பர் y 80 பிரதர் 80. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி 80. ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைன் மூவ்மென்ட் திரும்ப வந்து எங்க வரும்? இங்க வரும். அதுக்கு x0 இருக்கும். G01 y பாத்தீங்கன்னா 50 பிரதர். y 50 y 50 பிரதர். இதுக்கு 02 or 03 சொல்லுங்க. 3 பிரதர், ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே, அப்போ இதுக்கு 3 பிரதர். G03 x0 y 30 x0 y 30 r10 எல்லாத்துக்குமே ரேடியஸ் கொடுக்கணும் எப்போதும். ஓகே, நெக்ஸ்ட் G01 x0 y0 0 y0
ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து இதோட கட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து G00 கொடுத்து Z2 2M ஒர்க் பீஸ் மேல 2mm நம்ம வந்து 2ல வந்து ஏத்திடுறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் G00 G91 G28 Z0 அதே மாதிரி G00 G91 G28 X0 Y0 மா டேங்க் ஃபுல் ஆகிது. M09 டேங்க் ஃபுல் M05 M30. ஓகேவா? இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஓகே, இது அப்படியே இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு ப்ரோக்ராம் இன்னைக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். நிறைய ஓகேவா? இனிஷியலா பாருங்க, ஓபன் பண்ண உடனே ஹலோ ஓகே ஓபன் பண்ண உடனே பாருங்க எமர்ஜென்சி இது ஆன். சொல்லுங்க, கேக்குது. எமர்ஜென்சி இது ஆன்ல இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கீ பட்டனை கீயை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் மோட்ல இருக்கு. ரெஃபரன்ஸ் மோட்ல நம்ம ரெஃபரன்ஸ் மோடுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே Z மேல தூக்கிடுறோம். அதுக்கப்புறம் Y X ரெண்டுத்தையும் வந்து 0 பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு எடிட் மோடுக்கு போயிடுறோம். இது மெமரி மோடு, இது எடிட் மோடு. லாஸ்டா நம்ம ப்ரோக்ராம் அப்படியே இருக்கு பாருங்க. லாஸ்ட் டைம் நம்ம பண்ண ப்ரோக்ராம் தான் இது. ஓகேவா? இதுல வந்து நான் என்ன பண்றேன், மெஷின் ஆபரேஷன்ஸ் போய் டூல் மேனேஜ்மெண்ட்ல இந்த பிளாட் எண்ட் மில் கட்டர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு ஆட் டு மேகசின் கொடுத்து டூல் ஸ்டேஷன் 1 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மவுண்ட் டூல் கொடுத்துறேன். டூல் ஸ்டேஷன் 1ல இருக்கிறத செலக்ட் பண்ணி மவுண்ட் டூல் கொடுத்துறேன். அது மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டைரக்டரிக்கு போயிட்டு இதுல இல்லாத நம்பர் எதையாவது ஒண்ணு கொடுக்குறேன் நான். ஓகேவா? இதுல பாருங்க 5க்கு அப்புறம் 9 தான் இருக்கு. அதனால நம்ம வந்து 5க்கு அப்புறம் 6 கொடுத்துடலாம். 00006. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஒரு புது ப்ரோக்ராம் ஓபன் ஆயிடுச்சு. இதுல எண்ட் ஆஃப் பிளாக் கொடுத்து என்டர் கொடுத்துறேன். அடுத்தது நம்ம இதை கட்ட ஆரம்பிக்கலாம். ப்ரோக்ராம டைப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். N1 என்டர். அதுக்கு அடுத்தது G00 G91 G28 Z0 end of block enter. ACT அடுத்தது G00 G91 G28 X0 Y0. ஓகேவா? இதுக்கப்புறம் M06 P01. ஓகே, எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G00 G90 G54 X0 Y0. ஓகே, Y0. ஓகே, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். அதுக்கப்புறம் M03 S1000 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர்.
அதுக்கப்புறம் G00 G90 G43 H1 Z50 50 mm ஹைட்ல வந்து ஃபர்ஸ்ட் 2ல நிறுத்துறோம். அதுக்கப்புறம் G00 Z2 end of block enter G01 Z minus 0.5 ஆக்சுவலா நம்ம இந்த இது கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஓ டெப்த் கொடுக்கவே இல்லைங்க. ஆமா. ஓகே. F100 ஆமா bro. 2 mm ஆட நிறுத்திட்டேன் bro. ஆமா. அதுக்கப்புறம் G01 X20 X20 தானே ப்ரோக்ராம் எழுதுவீங்க அப்படியே. ஆமா bro. G01 X20 Y0 F100 இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஆமா. இந்த இடத்துல வந்து நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா பிரதர்? அப்படியே சொல்லுங்க ஒண்ணும் இல்ல. G00 Z minus ஓகே, நான் அப்படியே சொல்றேன் பிரதர், நீங்க எழுதிக்கீங்க. அப்படியே F100 நான் சொல்லட்டுமா பிரதர்? சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. G01 G01 ல இருந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. G01 X20 Y20 X20 Y0 end of block enter. அடுத்தது G02 X40 Y0 end of block enter. R10 brother. ஓகே சூப்பர். R10 வரேன். R10 நெக்ஸ்ட் bro கேக்குதுங்களா? கேக்குது ஜி. ஓகே. F வந்து 80 brother. 80 brother. ஓகே. G01 வரேன். ஓகே. அடுத்தது G01 சொல்லுங்க. X60 bro. Y0 end of block enter. G01 okay. G01 X60 Y50 end of block enter. ஆமா bro. அதுக்கப்புறம் G01 X0 Y50 brother. Y50 ஆமா bro. end of block enter. அதுக்கப்புறம் G01 X0 G0 end of block enter. G01 X0 Y0 Z2 end of block enter. G91 G0 2 mm put Z. G91 G28 G91 Z0 Z28 end of block X0 enter. G00 G91 G28 G91 X0 G28 end of block enter. X0 Y0 அதுக்கப்புறம் M09 end of block enter. M09 அதுக்கப்புறம் M05 end of block enter. M30 end of block enter. ஒரு தடவை ப்ரோக்ராம் செக் பண்ணிக்கலாம். M30 இதுல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது தெரியுதா? இதுல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது தெரியுதா? M0 இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். இதுல தெரியலங்க பிரதர். M09 எனக்கு கொடுத்துருக்கோமா? not 9 கூலன்ட் ஸ்டாப்புக்கு தானே அது? ஆமா பிரதர். ஆனா நம்ம இங்க M08 எங்கயுமே கொடுக்கல. ஆமா பிரதர்.
கூல் அண்ட் ஆன். அதனால இந்த டூல வந்து ஆன் பண்ண. ஓகே ஓகே. M08 Z50 ல ஸ்பிண்டில் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஓகே கீழ இறக்கணும்ல 50 mm க்கு இறக்கணும்னே நான் என்ன பண்றேன் M08 அங்க ஒரு M08 M08 எண்ட் ஆஃப் பிளாக் என்டர். ஓகேவா? இப்போ செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பொசிஷன் ஓகே N1 ஸ்பிண்டில் ஹோம் பொசிஷன், அதுக்கு அப்புறம் பெட் ஹோம் பொசிஷன், டூல் சேஞ்ச், ஓகே கால் பெட், ஸ்பிண்டில் ஆன், அதுக்கு அப்புறம் ஹைட் ஆஃப் செட்டோட 50 mm ல நிக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து கூலண்ட் ஆன், அதுக்கு அப்புறம் 2 mm ல வந்து நிக்கணும். இப்போதான் வந்து டெப்த் ஆஃப் கட் கொடுக்குது. அதுக்கு அப்புறம் வந்து ஜாபோட இது ஃபர்ஸ்ட் கட், ரெண்டாவது இருக்கிற அந்த G02 கட். ஓகேவா? இப்போ ஸ்டாக் செட்டப் பண்ணிரலாம். ஓகே ஒர்க் பீஸ்ல போயிட்டு ஒர்க் பீஸ் சைஸ் ஸ்டாக் சைஸ் அண்ட் WCS கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுல வந்து 100 140 இருக்கு. இதுவே ஓகே தான். ஓகே இதே ஓகேன்னு கொடுத்துட்டு ஒர்க் பீஸ் வந்து கிளாம்ப் கொடுக்குறேன். கிளாம்ப் வந்து இந்த மாதிரி எட்ஜ் கிளாம்ப் இருந்தாலே போதும். ஓகே ஓகே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் 0 செட் பண்ணனும். ஓகே ரேபிட் பொசிஷன் கொடுத்து நான் வந்து ஓகே சென்டர் பொசிஷன் கொடுத்துறேன். ஓகே இப்போ போயிட்டு ஆஃப்செட் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒர்க் ஆஃப்செட்ல இந்த இடம் எல்லாம் 0ல இருக்கணும். ஓகே ஓகே இதுல போயிட்டு என்ன பண்றேன் ஓகே X 0 measure, ஓகே Y 0 ஓகே measure. அவ்வளவுதான். ஓகே ஓகே இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் போயிட்டு ஹோம் பொசிஷன் எல்லாத்தையும் அனுப்பிடுறேன். ஓகேவா? மெமரி மோட்ல போட்டுட்டு சிங்கிள் பிளாக் மோட், இது சிங்கிள் பிளாக் மோடு. இதுல போட்டு ஒண்ணா எக்ஸிக்யூட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே டூல் ஹோம் பொசிஷன், பெட் ஹோம் பொசிஷன் M06 அது ஆல்ரெடி சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து ஓகே ஓகே ஒர்க் பீஸோட 0 M03 S1000 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கு அப்புறம் 50 mm க்கு மேல வந்து நிக்குது ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் கூலண்ட் ஆன் ஆகுது. ஓகே 2 mm க்கு நிக்குது. 2 mm க்கு வந்து நிக்குது. அதுக்கு அப்புறம் வந்து கட் எடுக்குது ஃபர்ஸ்ட் 20 கட். அதுக்கு அப்புறம் ஓகே இது ஓகே அவுட்டர்ல போச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் ஒர்க் பீஸோட சைஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கட் வந்து சரியா எடுக்கல. அதனால எக்ஸோட சைஸ் மட்டும் ஒரு 115 மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்போ அதே இத வந்து சிங்கிள் பிளாக் மோட் இல்லாம நான் கொடுக்கிறேன். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே கட்டிங் எப்படி எடுத்துட்டு பாருங்க. ஓகே பாருங்க எடுத்துட்டு தெரியுதா? இது வந்து இந்த கார்னர்ல 0 செட் பண்ணோம். ஓகே இந்த பக்கம் இதுவா இருக்கு. ஸ்டாக் சைஸ் இந்த பக்கம் எக்ஸ்ல கொடுத்துடலாம். ஓகேவா? அப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஓகே கேக்குதுங்க எனக்கு கேக்குது. ஓகே இப்போ வந்து இது வந்து இந்த ஓரத்துல இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நவுத்தி வைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்
பொசிஷன்ல போயிட்டு ஓகே ரேபிட் பொசிஷன் போயிட்டு ஓகே இந்த பொசிஷன்ல இருக்கு. இத வந்து நான் என்ன பண்றேன், கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன். ஓகே Z நவுத்தாம ஜாக் மோட்ல போட்டு எக்ஸ்ல கொஞ்சம் தூரம் நவுத்துறேன். ஓகே அதே மாதிரி ஒய்லையும் கொஞ்சம் தூரம் நவுத்துறேன். எக்ஸ்ல வந்து ஒரு 20 நவுத்திப்போம். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க ஜி. கேக்குதுங்களா? ஓகே ஓகே. இல்ல விட்டு விட்டு கேக்குது, அதனால கேட்டேன். ஓகே ஓகே, இப்ப கரெக்டா கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, முடிய போகுதா? 20ல வச்சாச்சு. ஒய்லையும் அதே மாதிரியே ஒரு 20ல வச்சிருவோம். ஓகே ஓகே. நம்ம பாசஸ் அதிகம் பண்ணனும்னா என்ன பண்ணுவாங்க? புரியல. இல்ல பாஸ் அதிகம் பண்ணனும்னா இப்ப நம்ம சப் ப்ரோகிராம் தானே எழுதணும். ஆமா ஆமா, சப் ப்ரோகிராம் இப்போ இல்ல. நம்ம ஒரு பாஸ் வந்து நிறைய கட் எடுக்கறப்ப தான் சப் ப்ரோகிராம் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகேவா? வொர்க் பீஸ் WCS கொடுத்து நான் வந்து வொர்க் பீஸை மாத்திக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பொசிஷனுக்கு நான் என்ன பண்றேன், 0 செட் பண்ணிக்கிறேன். x0 ஓகே மெஷர் y0 y ஓகேவா? 0 செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2ல வந்து ஹோம் பொசிஷன் அனுப்பிடலாம். மூணுமே ஹோம் பொசிஷன் அனுப்பிடலாம். கட் எடுக்கிறது தெரிஞ்சுச்சா? சிங்கிள் பிளாக் மோட்ல போடுறேன். கேக்குதுங்களா? கேக்குது ஜி. ஓகே ஓகே. சாரி ப்ரோ, எங்க நெட்வொர்க் பயங்கரமா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. 108 ஃபர்ஸ்ட் கட் எடுக்குது. ஓகேவா? இப்போ M30க்கு வந்தோடனே டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் போயிடுச்சு. இதே மாதிரியே அடுத்த ப்ரோக்ராமையும் ரன் பண்ணிடலாமா? ஓகே 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 ஓகே. அடுத்த ப்ரோக்ராம் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்லயே நான் வந்து இத சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் சொல்றேன் பிரதர் அப்படியே. ஓகே, எடிட் மோட் கொடுத்து ஓகே ஓகே ஓகே. M08 ஃபர்ஸ்ட் எடுத்தோனே G0201 இருக்கா? இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்றேன். ஆமா பிரதர். X20 ஓகே ஓகே. இங்க சொல்லுங்க, இது எவ்வளவு இருக்கு? G01 X20 இருக்கா? இதுல எவ்வளவு இருக்கு? G01 X30 Y0வா? ஆமா. அப்படியே அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டுமா? எடுத்துங்க. ஓகே. அது ப்ரோக்ராம் கொஞ்சம் இது பண்ணுங்க. பாருங்க, இதுல இன்னொன்னு ஒரு இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இதுவா செகண்ட் ப்ரோக்ராம்? வரேன். இது ஓகே ஓகே. இது
இந்த ப்ரோக்ராம் சொல்றீங்களா? செகண்ட் இப்ப நம்ம எழுத போறோம்ல பிரதர், அதுதான் இது. அதுக்காக கேட்டேன் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக. இதுதான் பிரதர், இதுதான் எழுதணும்ல பிரதர், அது கேட்டேன் பிரதர். ஃபுல்லா எழுதணும்ல. அடுத்த பேஜ். ஓகே. மூணாவது பேஜ் இது. ஓகே. கடைசி பேஜ். ஓகே. செகண்ட் மட்டும் கொஞ்சம் எடுக்குங்களா ஸ்கிரீன்ஷாட்? சரி, செகண்ட் பேஜ் பிரதர். சாரி பிரதர், செகண்ட் ஒன். இத மட்டும் செகண்ட்ங்களா? அப்படிங்களா? ஓகே பிரதர், நான் இத மட்டும் எழுதிக்கிறேன். போலாம் அடுத்தது. ஓகே ஓகே பிரதர். ஓகே, இந்த ப்ரோக்ராம் சொல்லட்டுங்களா பிரதர்? ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே, இப்போ சொல்லுங்க. G01 ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். G0 ல இருந்து சொல்லட்டுமா பிரதர்? அது எடிட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. எடிட் பண்ணி G01. G01. G01 X50 X YA. X50. சாரி பிரதர், G01 X30 X30 பிரதர், X30 பிரதர். X30 Y0 Y0 F100 மேலேயே கொடுத்தாச்சு. ஓகே. G02 X50 Y0 R10 பிரதர். R10. ஓகேவா? F அப்படியே விட்டுறலாம், முன்னாடி உள்ளதை எடுத்துக்குவோம். ஓகே. இந்த பிளாக் என்டர். ஓகே. G01 ஒரு நிமிஷம். ஓகே, G01 X0 Y0. X0 Y0 வா? ஆமா, சாரி X80 Y0 பிரதர். சாரி சார், X80 Y0 Y0 பிரதர். G01 X80 Y30 பிரதர். Y30 இந்த பிளாக் என்டர். G03 இருக்கு. G03 3 பிரதர். G03 X80 Y50 R10 பிரதர். இந்த பிளாக் என்டர். G01 X80 Y80 பிரதர். 80 இந்த பிளாக் என்டர். 80 G01 X50 Y80 இந்த பிளாக் Y80. இதுக்கு G02 03 G02 பிரதர். X30 Y80 R10 இந்த பிளாக் என்டர். அதுக்கப்புறம் G01 X0 Y0 சாரி Y50 பிரதர். 50 பிரதர். Y80 மேல 80 ரெண்டா பிளாக் 80 பிரதர். சாரி கீழ வருது. அதுக்கப்புறம் G01
x0 y50 end of block enter G03 G03 x30 sorry x0 y30 x0 y30 R10 end of block enter G01 அதுக்கப்புறம் G01 G01 x0 y0 y0 end of block y0 இதுக்கப்புறம் G00 ப்ரோக்ராம் செக் பண்ணிரலாம் 01 01 02 01 01 03 01 01 02 01 01 03 01 x0 y0 அதுக்கப்புறம் 00 x2 full home portion bed home portion 09 m20 ஓகேவா ஓகே 09 மெமரி மோட் போயிடுறேன் இங்க பாருங்க இந்த கீழேயே இருக்கு ஓகே அதனால ரீசெட் கொடுத்துறேன் மேல போயிடுச்சு சிங்கிள் பிளாக் மோட் போட்டுறேன் ஓகே போட்டுட்டு ஸ்டார்ட் சைக்கிள் ஓகேவா ஓகே ஓகே full home portion bed home portion full change ஓகே அதுக்கப்புறம் ஓகே WCS ஓகே சேஞ்ச் ஆயிருச்சு ஓகே இது வெளியில இங்க மட்டும் கொஞ்சம் நீ ப்ரோட்டோடைப் பண்ணீங்க ஃபுல் பாத்தீங்க தெரியுதா தெரியும் பிரதர் அதனால என்ன பண்றேன் ஒர்க் பீஸ் சைஸ் மாத்திக்கிறேன் ஒர்க் பீஸ் சைஸ் இந்த சைடும் என்ன பண்றேன் இந்த சைடு ஒரு 115 இருக்கு அதை வந்து 200 ன்னு மாத்திக்கிறேன் ஓகே ஓகே சைஸ் 150 அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் ஒரு 115 மாத்திக்கிறேன் ஓகேவா இப்போ டூல் பார்த்து உள்ளே வந்துருச்சு இப்போ பாருங்க அடுத்தது ஜீரோ பொசிஷனுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் மிஷின் ஸ்டார்ட் ஆயிருச்சு அடுத்தது ஜீரோ பொசிஷனுக்கு கீழே இறங்கிருச்சு 50 ஹைட்டுக்கு அதுக்கப்புறம் M08 கூலண்ட் ஆன் அதுக்கப்புறம் 200 பொசிஷனுக்கு வந்துருச்சு 2 mmக்கு 0.5 கட்டு அதுக்கப்புறம் ஒரு G02 ஒரு ஸ்ட்ரைட் அதுக்கப்புறம் மேல அங்க G01 G02 3 அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் 3 இங்க ஒரு ஸ்ட்ரைட் இங்க வந்து G02 இது ஒரு ஸ்ட்ரைட் கட் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்ட்ரைட் கட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து G03 வரும் ஸ்ட்ரைட் கட் ஓகேவா அதுக்கப்புறம் ஓகே 200 பொசிஷனுக்கு மேல போகுது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஹோம் பொசிஷன் இதுக்கு பெட் ஹோம் பொசிஷன் போயிருது 09 கூலண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் 05 இது ஸ்டாப் ஆயிடுச்சு M30 வந்தோடனே ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் ஒர்க் பீஸ் மாத்திக்கிறேன் பிளாக் சைஸ் அண்ட் WCS போட்டு ஒர்க் பீஸை சேஞ்ச் பண்ணிட்டு சிங்கிள் பிளாக் மோட ஆஃப் பண்ணிடுறேன் டிக்ரீஸ் ஸ்பீடு ஓகேவா ஓகே ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன் இருங்க ஓகே F15 கொடுத்துறேன் ஓகே இப்போ ரீசெட் கொடுத்து ஓகே இப்போ கொஞ்சம் மெதுவா தெரியுதா தெரியுது கொஞ்சம் டிக்ரீஸ் ஸ்பீட்ல மூவ் ஆகுது தெரியுதா ஓகேவா தெரியுது ஓகே அடுத்த கிளாஸ் வந்து இந்த G03 G02 கமாண்ட்லயே வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு அதை சொல்லி தரேன் ஓகேவா இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் ஓகே 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 பை ஓகே